இங்க ஒரு லேடி ஒர்க் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புற டைம்ல ஆபீஸ்ல இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணும்போது திடீர்னு அவளுக்கு முன்னாடி இருந்த ஒரு டோர் பக்கத்துல ஒரு பயங்கரமான உருவம் ஒண்ணு அவளோட கண்ணுக்கு தெரியுது. அவ பார்க்கும்போது அவளோட கண்ணுக்கு தான் ஏதோ தப்பா தெரியுது போலன்னு நினைச்சு உடனே லைட்டை ஆன் பண்ணி பாக்குறா. அப்போ அந்த உருவம் மறைஞ்சு போயிருது. திரும்பவும் லைட்டை ஆஃப் பண்ணும்போது அந்த உருவம் பக்கத்துல வந்த மாதிரி இருக்குது. அதை பார்த்து அந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆயிடுறா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கம்பெனியோட ஓனர் ஒர்க்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி அவர் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு பின்னாடி ஏதோ விசித்திரமான சத்தத்தை கேட்டு மெல்ல திரும்பி பாக்குறாரு. அப்போ அவர் பார்த்த விஷயம் அவர் அப்படியே நடுங்க வைக்குது. அவருக்கு முன்னாடி தூரத்துல இருட்டுல ஒரு பயங்கரமான உருவத்தை பாக்குறாரு. அப்போ திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகுது. உடனே அவர் கையை அசைச்சதும் அந்த லைட்ஸ் எல்லாம் திரும்பவும் ஆன் ஆகுது. ஆனா அதுக்குள்ள அந்த உருவம் அவரை நெருங்கிக்கிட்டே வருது. அதை பார்த்து அவர் பயங்கர ஷாக் ஆகி உடனே அங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போறாரு. ஆனா அவர் போறதுக்குள்ள அந்த உருவம் சடனா அவரோட கால்ல பயங்கரமா காயப்படுத்திடுது. அப்பதான் அவர் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு. அந்த உருவம் வெளிச்சத்தை கண்டு பயப்படுது. அதை புரிஞ்சுக்கிட்டு அவர் உடனடியா வேகமா லைட்ஸ் அதிகமா எரிஞ்சிட்டு இருந்த ஸ்டோரேஜ் ரூமுக்குள்ள போயிடுறாரு. இதுக்கப்புறம் எந்த ஆபத்தும் இல்லைன்னு அவர் நினைச்ச டைம்ல சடனா அங்க இருந்த லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. சடனா அந்த ரூம் ஃபுல்லா இருட்டா மாறிடுது. அப்போ அங்க இருந்த ஒரு டோர் மெல்ல ஓபன் ஆகுது. அப்பதான் அவர் அதே இடத்துல கொடூரமா கொல்லப்பட்டுறாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவ்வளவு நாள் மகிழ்ச்சியா இருந்த அந்த ஃபேமிலி ஒரே நைட்ல டோட்டலா தலையில மாறிடுது. ஹஸ்பண்ட் இறந்த சோகம் தாங்க முடியாம அம்மாவோட பிஹேவியரும் வித்தியாசமா பயமுறுத்துற மாதிரி மாற ஆரம்பிக்குது. ஒரு நாள் நைட்டு மார்ட்டின் தூங்க போற டைம்ல அவனோட அம்மா தானாவே பேசிட்டு இருக்கிறத கவனிக்கிறான். உடனே கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு மெல்ல அவளோட ரூமுக்குள்ள போய் பாக்குறான். உள்ள போய் பார்க்கும்போது அங்க யாருமே இல்ல. மார்ட்டின் அங்க வந்ததை பார்த்ததும் சடனா அவ பேசுறத ஸ்டாப் பண்ணிட்டு அவனை போய் படுக்க சொல்லி அனுப்புறான். அவனும் வேற வழி இல்லாம திரும்ப போறான். ஆனா பாதி தூரம் போனதும் சடனா அவன் திரும்பி பார்க்கும்போது அவன் அம்மாவுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உருவம் வெளியே வர்றதை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சி போயிடுறான். உடனே வேகமா அவனோட ரூமுக்குள்ள ஓடிடுறான். இந்த மாதிரி பிளேஸ்ல ரொம்ப நாளா வளர்ந்ததால அவனோட மென்டல் ஸ்டேட்டும் பாதிக்கப்படுது. அதனால ஸ்கூல்ல எப்பவும் டயர்டா இருக்கான். அவன் அப்படி இருக்கிறத பார்த்த டீச்சர் உடனே அவனோட சிஸ்டர் ரெபேக்காவை கான்டாக்ட் பண்ணி அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. ஆரம்பத்துல அவன் அம்மா கிட்ட கொண்டு போய் விடணும்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா வீட்டுல அவன் அம்மாவோட வித்தியாசமான பிஹேவியரை பார்த்து ஷாக் ஆகி தம்பியை தன் கூடவே வச்சுக்க முடிவு பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். அவளோட வீட்டுல எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த டைம்ல ரெபேக்கா ஒரு நாள் நைட்டு ஏதோ வித்தியாசமான சத்தத்தை கேட்டு கண்ணு முழிக்கிறான். அப்போ டோர் பக்கத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் இருக்கிறத பாக்குறான். ஆரம்பத்துல அது அவளோட தம்பி மார்ட்டின் தான் நினைச்சிருந்திருப்பான். உடனே லைட்டை ஆன் பண்ண ட்ரை பண்றான். ஆனா எத்தனை டைம் சுவிட்ச் அழுத்தினாலும் லைட் ஆன் ஆகவே மாட்டேங்குது. அப்பதான் ஏதோ பிரச்சனைன்னு உணர்றான். ஆனா லைட் ஆன் ஆனதும் அந்த உருவம் காணாம போயிடுது. உடனே அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மெல்ல அது பக்கத்துல போறான்.